இஸ்லாமிய சிறுமிக்கு பாதுகாவலராக இந்து தம்பதியை நியமித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இஸ்லாமிய சிறுமிக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலராக இந்து தம்பதியினரை நியமித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாதுகாவலராக இந்து தம்பதி இருப்பதற்கு அனுமதி மறுத்த மதுரை குடும்ப நல நீதிமன்றம் பிறப்பித்த ஆணை இதன் மூலம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சிறுமிக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலராக இந்து தம்பதியினரை நியமித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குழந்தையின் சொந்த தாயார் தத்து கொடுக்க முழுமையான சம்மதத்தை வழங்கியிருக்கிறார் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அரசியலமைப்பு மதச்சார்பற்றது என்ற கருத்தை நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். இஸ்லாமிய சிறுமிக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலராக இந்து தம்பதியினரை நியமித்து ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக். விவரங்கள் ரஃபீக் ராஜா. நிச்சயமாக மதுரையைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தங்களுக்கு குழந்தை இல்லாததால் இஸ்லாமிய தம்பதியினருடைய ஒரு குழந்தையை எடுத்து தாங்கள் தத்தெடுத்து வளர்த்து வருகிறோம். இதற்கு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் முழு சம்மதம் தெரிவித்துள்ளனர். இந்த குழந்தையை எங்களை தாய் தந்தையராக பாவித்து எங்களை அப்பா அம்மா என்று அழைத்து வருகிறது. எனவே இந்த குழந்தைக்கு எங்களை சட்டபூர்வமான வாரிசுகளாக சட்டபூர்வ அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்று குடும்ப நீதிமன்றம் கீழமை விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த மனுவை விசாரணை செய்த நீதிமன்றம் இது போன்ற உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறி எங்கள் மனுவை தள்ளுபடி செய்து விட்டது. எனவே இந்த குழந்தைக்கு சட்டபூர்வ வாரிசுகளாக எங்களை அறிவிக்க வேண்டும், சட்டப்பூர்வ பாதுகாவலராக எங்களை அறிவிக்க வேண்டும் என்று கூறிதான் மனு தாக்கல் செய்திருந்தால் இந்த மனுதான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்திருந்தது. இந்த மனுவை தொடர்ந்து விசாரணை செய்த நீதிபதி தற்போது பிறப்பித்துள்ள உத்தரவில் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் முழு சம்மதத்துடன் தற்போதைய தம்பதியினருக்கு தத்து கொடுத்துள்ளனர். அந்த குழந்தையும் தங்களை அந்த தம்பதியினரை அப்பா அம்மாவாக அழைத்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பான முறையில் அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது என்பதை எங்களால் உறுதி செய்ய முடிகிறது. எனவே கீழமை நீதிமன்றம் தன்னிச்சையாக முடிவெடுத்து அவர்களுடைய அந்நியராக பாவித்து இது போன்ற ஒரு உத்தரவை அதாவது சட்டப்பூர்வ பாதுகாவலராக அறிவிக்க முடியாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது ஏற்கத்தக்கது அல்ல. எனவே இந்த வழக்கில் மேல்முறையீட்டாளர் அவருடைய மனைவியும் அந்த குழந்தை அவருடைய மனைவிக்கு இந்த குழந்தை என்பது சட்டப்பூர்வ பாதுகாவலராக தாங்கள் அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கிறோம் என கூறி இந்த உத்தரவு தற்போது பிறப்பித்துள்ளனர்.